அதை காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு படுத்துட்டாரு நரசிம்மன். மறுபடியும் காலையில் எழுந்திரிச்சதும் முதல் வேலையாக காலை வேலைக்கான டிஃபன் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் முல்லை திரும்பவும் தன் கணவர்கிட்ட கேட்டேன், என்னதான் நடந்துச்சு, ஏன் இப்படி காலையில் விதட்டுனீங்க அப்படின்னு கேட்டப்ப அது ஒரு பயங்கரமான கனவு. அந்த கனவில் ஏதோ ஒரு ஜந்து நம்மளை நோக்கி ஓடி வருது. உன் கையில் சூலாயுதத்தை நான் பார்த்தேன். அந்த சூலாயுதத்தால் அந்த ஜந்துவை குத்துன்னு நான் சொல்கிறேன். நீ பயப்படுற. நான் இப்போ சொன்னேன், பயப்படாத, நான் உன் பின்னாடி இருக்கேன், நீ குத்துன்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த கனவை கண்டோன்னே நான் முழிச்சிட்டேன். நம்ம இருந்த இடம் ஒரு கோவில். அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த அம்பாளுக்கும் இதில் சம்மதம் தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம இது என்னன்னு பார்க்கணும். இன்றைக்கி முதல் வேலையாக நம்ம எங்கள் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு நானும் உன் கூட ஒரு நடையாக வந்துடுறேன். நம்ம போய் நாகாடியில் என்ன தான் இருக்குன்றதை 2 பேரும் சேர்ந்தே போய் பார்ப்போம்.